வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு திரைப்படம், அஜித் நடித்த ஒரு படம், கதாநாயகியாக திரிஷா நடித்த ஒரு படம். வர்ற 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் வெளியிட்டு ரொம்ப வெற்றிகரமாக போனது அப்படிங்கிற ஒரு தகவல். இதுக்கு இடையில் முதல் காட்சி இந்திய அளவுக்கு வெளியிடப்பட்டாலும் மதுரையில் மட்டும் திரையிடப்படாது. ஒவ்வொரு படத்துக்குமே முதல் காட்சின்னு சொல்லி போட்டு ஒரு 9 மணி ரேஞ்சுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த காட்சிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருதோ அதை வச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த வசூலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் எடுப்பாங்க. எல்லாம் வியாபாரம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே யாரும் ஓசில் காட்டக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. என்ன இதை பொறுத்த வரைக்கும் பாவம் ரசிகர்கள்னு சொல்லலாம். அவர்களுடைய அந்த ஒரு ரசிப்பு தன்மையின் வெளிப்பாடா இல்லை அவருடைய வேண்டுமென்று அந்த திமிரின் வெளிப்பாடா அப்படின்னு தெரியல. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிக்கிட்டு போய் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆவல். அதன் அடிப்படையில் இன்னைக்கு திரை உரிமையாளர்களும் திரைப்பட உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் ஒரு டஃப் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெற்றி அடைஞ்சிருச்சு, ரைட், ஓகே. இருந்தாலும் ஒரு சந்தேகம், மதுரை ஃபுல்லாக இருக்கக்கூடிய 30 தியேட்டர்லையும் முதல் காட்சியாக அதை திரையிட்டால் வெற்றியை பெறுமா, வெற்றி அடையுமா? அது ஒரு ஒரு டிக்கெட் 500 ரூபாய், அது கம்மி கொடுக்கக்கூடாது. தனித்திரையரங்கில் மல்டிபிளாக இருந்தால் 190 முடிஞ்சு போச்சு. மற்றதில் அவன் பார்த்துக்குவான். 190 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு மற்ற எல்லாத்துலேயும் பார்த்துக்குவான். அதனால் அவனுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஆனால் தனித்திரையரங்கு அப்படி கிடையாது. இது ஒன்றை நம்பியே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய்ப்பா. அது கம்மினா முதல் காட்சி திரையிடப்படக்கூடாது. பேசாமல் 12 மணி காட்சி திரையிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். இன்னும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்காக ஒரு தகவல். மதுரையில் மட்டும் ஏன் அந்த விஷயம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு இந்த பொழுதுபோக்குக்கு அம்சம் தரமாட்டாங்க காலையில். ஏன்னா உழைப்பாளிகள் பொதுவாகவே சினிமா அப்படின்னா எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய விஷயம்தான். ஆமாம், அது மதுரையில் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போல ஒவ்வொரு ரசிகர்களும். குறிப்பாக அஜித் ரசிகர் அப்படிங்கிற கான்செப்டில் வரக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட படங்கள் வரிசையாக ஃப்ளாப்பு. இந்த போன மாதம் விடாமுயற்சி ஃப்ளாப்பு. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்தது துணிவு, அப்படி அதுவும் சரியாக ஓடலை. அப்புறம் அதுக்கு முன்னாடி வலிமை அப்படிங்கிற ஒரு படம், அது ஒரு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அப்புறம் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படம், அந்த விசுவாசம் அப்படிங்கிற ஒரு படம் தான் 205 கோடி சம்பாதித்த ஒரு படம். மற்றபடி எல்லாமே 135 கோடி, 144 கோடி. வலிமை 124 கோடி. நேர்கொண்ட பார்வை 127 கோடி. அவ்வளோதான் வசூலை. ஒரு சாதாரண ஒரு படமே எடுத்துக்கலாம். இப்போ சமீபத்தில் ரப்பர் பந்து, குடும்பஸ்தெல்லாம் எங்கே போயிடுச்சு? 200 கோடி, 300 கோடி. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய அஜித்துடைய படம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. 124, 130 கோடி தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு நடிகர் விஜயினுடைய படம் எவ்வளோ பரவாயில்ல, 200, 300 கூட அசால்ட்டாக போயிடுது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு டார்கெட் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னால் அஜித்தினுடைய படம்லாம் எந்த அளவுக்கு வெற்றி அடைந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்து எல்லாமே தோல்வி முகம்தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இந்த குட் பேட் அக்லி வெற்றி அடையுமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. புரியுதுங்களா? மதுரை தியேட்டரில் முதல் காட்சி, ஆமாம், முதல் காட்சி 500 ரூபா ஒரு டிக்கெட்டு. ஆமாம், இல்லாட்டி கொடுக்காதீங்க, காட்சியே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வருமானு ஒரு சந்தேகமாக இருக்கு. இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் இருந்தாலுமே கூட மற்றபடி அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிற சந்தேகம் ஒன்றும் இன்னைக்கு வந்தாச்சு. திரை உரிமையாளர் மத்தியிலும் விநியோகஸ்தர் மத்தியிலும் அந்த அளவுக்கு அஜித்தினுடைய ஒரு படங்கள் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு வசூலில் ரொம்ப குறைவாகவும் எதிர்பார்த்த அளவுக்கு
மக்கள்கிட்ட வந்து கதை சொல்லணும். ஆகும்னா அந்த துப்பாக்கியை பிடிச்சிக்கிறது, ஆகும்னா வந்து அந்த கடத்தல் கும்பல், அப்புறம் வந்து அந்த போதை கும்பல், இதை வச்சே கொண்டு போயிட்டு இருந்தோம்னா என்னைக்கு அந்த திரும்ப திரும்ப அதவே சொல்லக்கூடிய சமயத்தில் அதே மாதிரி வந்து தொண்டையில் பேசுறது, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு விதமாக மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், இப்போ அந்த நடிகர் திலகம் சிவாஜியை எடுத்துக்கணும். அவர் சிம்ம குரலோன் அப்படின்னு பெயர் பெற்றவர். அவரே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவார். முதல் மரியாதையெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக பேசிய ஒரு படம். அதே அமைதி எல்லா படத்தையும் இருந்ததா? தங்கப்பதக்கம், மற்ற ஷோ திருவிளையாடலாம் இருந்ததா? கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் என்ன சமாளம். ஆனால் அஜித்தை பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. ஒரே டேக்கு, ஒரே பாலிசி, ஒரே இது. அது இந்த விசுவாசம் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று தான் தூக்குனது. அதையெல்லாம் விட வேதாளம் அப்படிங்கிற படம்லாம் வந்து பார்க்க சகிக்காத ஒரு படம். அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்கும், அந்த ஒரு கானா பாடல் மாதிரி. அந்த ஒரு பாட்டுக்காக அந்த படம் ஏதோ கொஞ்சம் ஓடிச்ச ஒழிய மற்றபடி வரிசையாக மிகப்பெரிய தோல்வி படங்களைத்தான் வந்து அஜித் கொடுத்துருக்கார். அப்படின்னா அதனால குட் பேக் அக்லி வந்து வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்தாச்சு. ஆமாம், விநியோகஸ்தர் மத்தியிலையும் திரைப்பட உரிமையாளர் மத்தியிலும் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், கங்குவா அப்படிங்கிற படம் சுத்தமாக ஃப்ளாப்பு. அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகலாம், ஆனால் வெற்றி அடையுமா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு ரசிகர்களை போய் பார்ப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து குட் பேட் அக்லி எந்த அளவுக்கு வெற்றி அடையும், வெற்றி அடையாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு போவார்கள். மதுரையிலே வந்து அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப மற்ற தேட்டரில் காலியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. பலவிதமான ஒரு சிந்தனையில் இன்றைக்கி வந்து விநியோகஸ்தரும் திரையரங்கு உரிமையாளரும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக மற்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு டக்குன்னு ஒரு நம்பிக்கை வருது. முதல் காட்சி தோல்வி அடைந்தாலுமே கூட அடுத்தடுத்த காட்சிகளை வந்து வெற்றி அடையக்கூடிய சூழல். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு மாசு உள்ள ஒரு நடிகருடைய ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பது இல்லாமல் இனி வரும் காலங்களில் அஜித் வந்து கதைகளை மாற்றி அமைக்கணும். ஆமாம், மீண்டும் சொல்ல போகக்கூடிய சமயத்தை என்ன அப்படின்னா, சும்மா ஆகுனா துப்பாக்கி தூக்கிறது, ஆகுனா அந்த கடத்தல் கும்பல், போதை கும்பல், இதையே திரும்ப திரும்ப காமிட்டு இருக்க சமயத்தில் மக்களுக்கு வந்து அந்த புதுமையான ஒரு வெளிப்பாடு இல்லை. நம்ம அதுக்கு வந்து விஜய் படம்லாம் எவ்வளோ பரவாயில்லையே, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சத்தை கொடுத்தவர் தான் தாவேகா விஜய். அவருடைய ஜனநாயகன் அப்படிங்கிற படமும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. தலைப்பே வித்தியாசமாக இருக்கும். இவருடைய தலைப்பு நல்லா இருக்கு, விடாமுயற்சி, மற்றபடி வந்து வலிமை, துணிவு அப்படியே வைக்கிறாரு. பட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உள்ளே போனோம்னா கதை அம்சம் ஒன்றுமே கிடையாது. இப்போ குட் பேட் அக்லி, குட்டு நல்லது, கெட்டது, அழகற்றது, இந்த மாதிரி ஒரு கதை. ஆமாம், ட்ரெய்லரே வந்து வெற்றி அடைஞ்சதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஃபஸ்ட்டு முதல் காட்சி ஏன் தோல்வி அடையலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது அப்படிங்கிறது தெரியல. அதனால் ஏப்ரல் 10 வெளியானால் தான் அந்த படத்தினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும். ட்ரெய்லர் வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமே கிடையாது. எல்லா படத்தையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், அப்படி வெற்றி அடைஞ்சது அப்படின்னா விட்டுட்டு போக வேண்டியதான். எதற்காக சந்தேகப்படணும்? மதுரையில் 30 தேட்டரையும் முதல் காட்சி காலை காட்சி ஒளிபரப்ப வேண்டியதானே. அது என்ன 500 ரூபாய் கொடுத்தா தான் வந்து இல்லாவிட்டால் கிடையாது அப்படிங்கிறப்ப அப்போ நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அங்கே இருக்கிறார்கள் விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளரும் அப்படிங்கிறத உண்மை. அதனால் வந்து வரும் காலங்களில் தன்னுடைய கதை அம்சத்தை வந்து அஜித் மாற்ற வேண்டும். அப்போ தான் வந்து வெற்றி அடையும். ஆமாம், அதன் அடிப்படையில் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 எந்த அளவுக்கு அது வெற்றி அடைய போகக்கூடிய திருப்பம் அப்படிங்கிறது சாயங்காலமே தெரிஞ்சிடும். நம்ம இது ரிசல்ட்டு மாதிரி தான், சாயங்காலமே தெரிஞ்சு அதன் அடிப்படையில் மக்கள் எந்த அளவுக்கு அதை வரவேற்கிறார்கள், ட்ரெய்லரை போல இதை வரவேற்க போகிறார்களா, மற்றபடி விடாமுயற்சியை போல எதையும் தோல்வியாக கொடுக்க போகிறார்கள் வரும் காலங்களில் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.